பொதுவாக நம்ம அனிருத் அப்படின்னாவே மிகப்பெரிய ஹீரோக்களுக்கு தான் அவர் மியூசிக் பண்ணுவார் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக திருச்சிற்றம்பலம் இந்த மாதிரி காதல் படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருந்தாலும் கூட மாஸ் படங்களுக்கு அப்படின்னா அது வந்து அனிருத் தான் அப்படிங்கிறது தான் கடந்த 7-8 வருடங்களாக நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லலாம், சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பேட்டை, தர்பார், ஜெயிலர், வேட்டையன் சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி நம்ம தளபதி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் அவர் தான் அனிருத்துக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வந்தார். கத்தி படத்தின் மூலம் கத்தி, மாஸ்டர், பீஸ்ட், லியோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ ஹெச்ரோத் படத்துக்கும் அவர் தான். இப்போ இதில் என்ன விஷயம்னா, இப்போ ஹெச்ரோத் படம் நமக்கே தெரியும், இந்த படத்தோட டைட்டில் ஜனநாயகன் அப்படின்னு வச்சுட்டாங்க. அந்த டைட்டில் வந்ததுலேருந்தே அந்த போஸ்டர்ஸும் பயங்கர பிரபலமாயிடுச்சு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு தீவிரமான அரசியல் ஆக்ஷன் படங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு. குறிப்பாக போஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற கேப்ஷனையும் பார்க்க முடிஞ்சுது. இப்போ நமக்கு வந்த தகவல் என்னன்னா, இந்த படத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த மாதிரியான சாங்ஸ் இருந்தாலும் கூட சர்க்காரில் வந்த ஒரு விரல் புரட்சிய மாதிரியான ஒரு சாங்கும், மெர்சலில் வந்த ஆலப்போரான் தமிழன் அந்த மாதிரியான எழுச்சிமிகு சாங்ஸும் இருக்கா. குறிப்பாக முழுக்க முழுக்க விஜயோட அரசியல் எழுச்சி வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சாங்கோட சாரம்சமாக. யோசிச்சு பார்த்தவங்க கடைசியாக ஒரு சாங்கை ரீமிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எந்த சாங் அப்படின்னு நம்ம ரொம்பலாம் குழம்ப தேவையில்லை, அவங்களே குழு கொடுத்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி போஸ்டர்லேயே நான் ஆணையிட்டால் அப்படின்னு எம்ஜிஆரோட அந்த கேப்ஷன் வச்சாங்க பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட எங்கள் வீட்டு பிள்ளையில் இடம்பெற்ற அதே சாங்கை தான் இப்போது அனிருத் அவர்கள் ரீமிக்ஸ் பண்ண போகிறாராம். அதே சமயம் ரீமிக்ஸ்னால் இந்த ரேப்லாம் போட்டு ரொம்பவும் வந்து குழப்பி அடிக்காமல் அந்த எம்ஜிஆர் பாட்டு நான் ஆணையிட்டால் என்ன இம்பேக்ட் கொடுத்தோ அதே மாதிரியான இம்பேக்டை இந்த சாங் இங்கே இருக்கிற மக்களுக்கு இப்போ இருக்கிற மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் கராராக சொல்லிட்டாங்களாம். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த சாங் விஜய்க்கு பொருத்தமான ஒரு சாங்கா இல்லை எம்ஜிஆர் சாங் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இவருக்கெல்லாம் செட் ஆகாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சரி அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.